ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி பருப்பு எதுவும் இல்லாமல் இட்லிக்கு சாம்பார் வைக்க போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக்கரில் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதில் இதோடு சேர்த்திக்கலாம். அப்புறம் தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்திடலாம். பூண்டு ஒரு 6-7 பூண்டு சின்ன சின்னதாக இருக்குது, இதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுங்க. இது வந்து மிதங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து குக்கர் வந்து ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு 3 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், விசில் வந்து அடங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றிடலாம். அப்போ தான் அப்படியே மறைச்சி விட்ருலாங்க. 1-2 ரொம்ப இது பண்ண வேண்டியதில் ஓரளவுக்கு சும்மா 1-2 இப்படி மறைச்சி விட்ருலாம். ஏன்னா குக்கரில் வெங்காயம் தக்காளிலாம் வெந்திருக்கும், நல்லா இப்படி மறைச்சி விட்ருலாம். இந்த மாதிரி மறைச்சி விட்ருலாங்க. அப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம இதுலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கூட வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னொரு 1/2 சொம்பு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கடல மாவு போட்டு நம்ம கரைக்கிறோம்ல, கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். நான் கடல மாவுக்கு பதிலாக நான் பொட்டுக்கடலை மாவு தான் வச்சுருக்கேன். அது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். பொட்டுக்கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம அப்படியே இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க, கட்டி இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு அந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சது இது பாருங்கள், நல்லா இப்படி கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விட்ருக்கேன். கொதி வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி போட ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவு கொதிச்சதுன்னா போதும். குழம்பு ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்காது, இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அடுப்பை இறக்கி வச்சிடலாம். குழம்ப இறக்கி வச்சு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க, எண்ணெய் காயிட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிட்டுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டு வச்சுக்கலாம். மல்லித்தலை இதில் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாங்க. பாருங்கள், குழம்பு எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இது வந்து நம்ம இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியானது கூட. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.